கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல அருமையான கிருபை நிறைந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த ஒளிபெருக்கின் மூலமாய் மீண்டுமாய் சந்திப்பதிலே அடியால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை வாழ்த்தி நான் வரவேற்று ஆசீர்வதிக்கிறேன். நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த இடத்துல திரும்பவும் கொண்டு வந்து இந்த ஒளிபெருக்கின் மூலம் இந்த செய்தி கொடுக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாத வாக்கு தத்தத்தை தேவன் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஒரு பெரிய அதிசயமாக தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். ஆகவே இந்த நாளில் இந்த வார்த்தைக்காக நம்ம ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தான் என் வாழ்க்கையில் எனக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கணும் அப்பா என்று சொல்லி நம்மளை தாழ்த்தி ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த நல்ல அருமையான கிருபை நிறைந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் தாமே ஆமாண்டவரே உங்கள் வார்த்தை தான் ஜீவன். அந்த வார்த்தை ஆண்டவரே மாம்சமாகி அது எங்களுக்குள்ளே பிரவேசித்து எங்களுக்குள்ளே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகள் தகப்பனே, அந்த வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு பலனடைந்து ஜீவனுள்ள சாட்சியாக இருக்க, நாங்கள் இன்னும் அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. துதிக்கான மகிமை உமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இந்த மாதத்திலும் ஆண்டுடைய கிருபையினாலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே தன் சீஷர்களோடு இருந்த நாட்களிலே அவர் அநேக காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டதிலே இவைகள் மிகவும் மிக மிக ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பாருங்கள், இந்த பூமியில் நமக்கு எத்தனையோ பிரயாசங்கள், எத்தனையோ காரியங்களில் நம்ம முயற்சி செய்கிறோம். சில நேரங்களில் நமக்கு அது வாய்க்கிறது இல்லை. தேவன் நமக்கு அது நிறைய காரியங்களில் நம்ம எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களை வைத்து பணம் செலவு பண்ணி எவ்வளவோ காரியங்களை செய்து பார்க்குறோம். ஆனால் வியாதி ஆனாலும் சரி, பிரச்சனைகளானாலும் சரி, அல்லது ஏதோ குடும்ப காரியங்களானாலும் சரி, அதில் நம்ம ஒரு வெற்றி காண முடியாத ஒரு சூழ்நிலையிலே நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார், தேவனாலே எல்லாம் கூடும் என்கிறார். தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடுன்ட்டார். இவர் இங்கே சொன்ன காரியம் ஒன்று தான். என்னென்னா, ஒரே ஒரு சில காரியங்களை கொடுத்து, ஆனால் அதுக்குள்ளே நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நான் இதை வாசித்து தியானிக்கும் போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் என்னவென்றால், அவர் அங்கே ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து இங்கே என்ன செய்கிறார் சொல்கிறார். அங்கே நான் வாசிக்கிறேன் அதை, ஏன்னா அது வாசித்தா தான் இதில் இந்த செய்தியை கேட்குறவங்க எல்லாருக்குமே இப்படி ஒன்று சம்பவங்கள்லாம் இருக்குதா என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்திலே குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூர்ண சற்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார்.
பாருங்கள், எனக்கு இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த மாத வாக்குத்தத்தமாக தேவனால் எல்லாம் கூட இங்கே சொல்லிட்டு இருக்கு. மேலே சொல்கிறாரு, அந்த ஐஸ்வர்யவான் வந்து அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கொஞ்சம் கடினமானது தான் அப்படின்றார். ஆனால் இந்த வசனத்தில் சொல்கிறாரு, அவர் மனுஷரால் இது கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அப்படியானால் அந்த ஐஸ்வர்யவான் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். அவனுக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தேவனால் கொடுக்க முடியுன்றதை அவர் அனுசரிறார். இந்த காரியத்தில் நம்ம இந்த வார்த்தையிலே நம்ம பார்க்குறோம். அதை சம்பவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ப்ராக்டிக்கலான ஒரு அனுபவம், நடந்த சம்பவங்களை வேதத்திலேருந்து நாம் திருப்பிக் கொள்வோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்குறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகி என்ற ஒரு மனுஷன், அவன் ஒரு நல்ல ஐஸ்வர்யவான், பணக்காரன். அவன் வந்து டாக்ஸ் கலெக்டர், அவன் வந்து வரி பணம் வசூலிக்கிறவன், பெரிய பணக்காரன். ஆனால் அவன் கொஞ்சம் குள்ளமாக இருப்பானான். ஸோ இதுவும் லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் நான் வாசிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இந்த சம்பவங்களை நம்ம அறிந்தால்தான் இதனுடைய சத்தியத்தை நம்ம சத்தியமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். ஸோ அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாக இருந்த சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் 4 அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு அருமையான சம்பவம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். இந்த சகையை வந்து இவன் இயேசு குறித்து அறிந்திருக்கிறான். அவருடைய உபதேசங்கள், அவருடைய நல்ல கிரியைகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தனால இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அந்த 3வது வசனத்தில் பார்த்தோம்னால், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணுன்னு ஒரு வாஞ்சை அவனுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லை, அவன் உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு பாவ உணர்வும் அவனுக்கு இருந்திருக்கு. அவன் செய்கிற ஏதோ ஒரு சில காரியங்கள் அது பிரியமில்லாத காரியங்களாக, அவனுக்கே அது அருவருப்பான காரியங்களாக கூட, தவறான காரியங்களாக கூட அவனுக்கு அது இருந்திருக்கலாம். ஆனால் அவன் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கறதுக்கு அவன் என்ன செய்கிறான், அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், இயேசு நம்மளை பார்க்க மாட்டார், அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அவன் ஏறி உட்காந்து இயேசுவை பார்க்கறதுக்கு அவன் உட்காந்து கீழே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இயேசு கரெக்டாக அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஆழமாக நம்ம இந்த வசனத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வீடு என்று சொல்வது நம்ம ஒவ்வொருடைய இருதயம்தான். நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவராய் இயேசு தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம வீடு வந்து நம்ம உலக பிரகாரமான நம்ம கையினால் செய்யப்பட்ட வீடு அல்ல. நம்ம இருதயம், ஆவியினாலே உள்ள இருதயத்திலே அவர் எப்பொழுதும் தங்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக இங்கே இந்த மனுஷன் செய்த காரியங்களை பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான், உடனே சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் சொல்லலை, சாக்கு போக சொல்ல, அவன் ஒரு பாவியான மனுஷன். அதை குறித்து நம்ம வாஸ்து பார்க்கும்போது அவன் ஒரு பாவியான மனுஷன் தான் இருக்குது. ஏன்னா 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஸோ இவர் என்ன இங்கே அவன் யாருன்னு தெரியும், தண்ணி போடுவானா இருக்கும், ஏன்னா அநியாயமாக பணம் வாங்குறவன், லஞ்சம் வாங்குறவன், இவன் வீட்டில் போய் தங்குறதுக்கு அவர் போகிறாருன்னு சொல்லி அவங்கெல்லாம் முறுமுறுத்துருக்குறாங்க. ஆனால் சகையை நின்று கர்த்தரை நோக்கி அவன் உடனே என்ன செய்கிறான், ஈஸ்வாமியை பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிடுறான்.
அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அவன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். இன்றைக்கு கூட நம்ம உலகத்தில் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஒலிபெருக்கின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் அனைவருக்கு இயேசுவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவை குறித்து நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீங்க. டெலிவிஷன் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக, இன்னும் நிறைய யூடியூப் மூலமாக இயேசுங்கிற நாமம், அவர் என்னெல்லாம் செய்தார், எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்கள் அவருடைய செய்திகளே நம்ம மத்தியில் அனுப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது இயேசுடைய கிரியைகள், நற்கிரியைகள், அவருடைய உபதேசங்கள் எல்லாமே கூடுமானவரை அவர் நமக்கு என்னெல்லாம் போதித்திருக்கிறார், என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், கூடுமானவர் எல்லாருக்குமே அது தெரியும். இந்த நாளில் அவர் என்ன செய்கிறார், சகையு ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவதோடு மட்டும் இல்லை, அவன் என்ன செய்கிறான், 2 காரியத்தை அவன் ஆண்டவரிடத்தில், இயேசுவிடத்தில் சொல்கிறான். அந்த 2 காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், முதலாவது, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றான். என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அதுபோல் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் 4 அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த 2 காரணம் மனம் திரும்பணும். அவன் மனம் திரும்பினான். தான் செய்த தவறுகளெல்லாம் உணர்ந்தான். அதை எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு அதை என்ன செய்கிறான், அதை நிறைவேற்றக்கூடாது. அதை எப்படி செய்யணுமோ அதை என்ன செய்கிறான், அதை செயல்படுறதுனால அதை ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து சொல்கிறார். 9வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இன்றைக்கே ஆண்டவராக இயேசு உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது, உங்களையும் என்னையும் இன்னும் ரட்சிப்பதற்காக, இன்னும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக, இன்னும் நாம் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே நம்ம நெருங்கி வாழ்வதற்காக நமக்கு ஒரு நல்ல இடத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஒருவேளை இந்த பூமியில் ஒருவேளை நாம் நெருக்கப்படலாம், பலவிதமான நமக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், அல்லது வீடு இருந்தும் அதில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயமாகிய அந்த ஜெப வீடு, அந்த பரிசுத்தமான அந்த இடத்தை நாம் கழுவி சுத்திகரித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அதை பரிசுத்தப்படுத்தும் பொழுது அந்த வீட்டிலே இயேசு வந்து தங்குகிறார். அது அவன் செய்த காரியம் அதுதான். முதலாவது அவன் தன் குறைகள் எல்லாம், தன் பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்தான். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பாருங்கள், அப்போ பணக்காரங்க ரட்சிக்கப்படுவாங்களா, ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? ரட்சிக்கப்படுவாங்க. தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம நினைப்போம், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு கடவுள், இவங்களுக்கு எல்லாமே இருக்குது, இவங்க எதுக்கு தேட போகிறாங்க அப்படின்னு நினைப்போம். அவங்களுக்குள்ளேயும் சமாதானம் கிடையாது. அவங்களுக்குள்ளேயும் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய பணக்காரர்களுடைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம். நிறைய சினி ஆக்ட்ரஸ்களுடைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம். அவங்க சொல்கிறாங்க, ஒரு சினி ஆக்டருடைய தகப்பனார் அந்த மகனை குறித்து சாட்சி, என் மகனுடைய படுக்கையில் தலையணைக்கு அடியில் ஒரு குட்டி பைபிள் வச்சுருப்பான், தினமும் அந்த பைபிளை வாசித்து தான் அவன் படுப்பான் அப்படின்னு சொல்லி. இப்படியாக நிறைய சினி ஆக்டர்ஸ்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சந்திச்சிருக்கிறாரு. அவங்க தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த வீடு என்ன செய்திருக்கு, ரட்சிப்பை அடைந்திருக்கிறது. அதில் அவங்க தங்களை என்ன செய்யணும், இன்னும் தங்களை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தும் பொழுது அவருடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் நிச்சயமாக அவர்களுக்கும் ஒரு இடம் உண்டு, அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. ஆகவே இந்த நல்ல அருமையான வேளையிலே நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போமா. ஆண்டவருக்கு வந்து ஏழை பணக்காரங்க, படித்தவங்க பணக்காரங்க, படிக்காதவங்க, அல்லது அவங்க கால் நடக்க முடியாது, அவங்க வந்து கண் பார்வை இல்லாதவங்க, ஊனமுற்றவங்க, இப்படி இந்த மாதிரியான காரியங்கள் எதுவுமே அவர் பார்வையில் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி இயேசுவே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை அணைத்து கொள்கிறார், நம்மை முத்தமிடுகிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுத்து அவர் நமக்கு என்ன செய்கிறார், நம்ம உள்ளத்தில் வந்து அவர் என்ன செய்கிறார், நம்மை அதிகமாக நேசிக்கிறார், நம்மை நினைக்கிறார், நம்ம நினைப்பார். பாருங்கள், எப்போ நம்ம அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆண்டவராக இயேசு சொன்னார், யோவான் 3:16 சொல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எத்தனை பேர்கள் தேவனை, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், நமக்கு ஒரு நல்ல கிருபையை கொடுக்கிறார். ஆகவே நம்ம இந்த நல்ல அருமை யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த குலம், எந்த கோத்திரங்கள் எதுவும் கிடையாது. படித்தவங்க படிக்காதவங்க, இவன் கொலைகாரன், இவன் கொள்ளைக்காரன், இவன் வந்து பாலியல் பிரச்சனை பண்ணவன், இவன் அத்தனை கொலை செய்தவன், எதையும் பார்க்க மாட்டார். நீ உன் பாவத்தை என்னைக்கு எந்த நிமிஷம் நீ உணர்றியோ, அறிக்கை இடுகிற அந்த
இந்த நிமிஷம் தேவன் உன்னுடைய இருதயத்தை தன்னுடைய இருதயத்தில் அவர் என்ன செய்வார், உன்னை வைத்து நம்மை வைத்து அவர் என்ன செய்வாராம், நம்முடைய வீட்டை திரும்பவுமாக கட்ட ஆரம்பிப்பார். நம்ம வீட்டில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விதங்களிலெல்லாம் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க? இந்த வீட்டில் இன்றைக்கு ரட்சிப்பு. அவன் சொல்லியிருக்கலாம், அந்த சகைவு சொல்லியிருக்கலாம், நீ என் வீட்டுக்குள்ள. அவன் நினச்சிருப்பான், அவன் பயந்துருப்பான். ஏன்னா அவன் பாவியான மனுஷன். அப்படின்னா லஞ்செல்லாம் வாங்குறான்னா அவன் வீட்டில் ஏதாவது வேண்டாத காரியங்கள்லாம் நிறைய இருக்குமா இருக்கும். திடீர்னு ஒரு மனுஷர் வராங்கன்னு நம்ம கூட நினைப்போம்ல, ஐயோ வீடெல்லாம் அழுக்காக இருக்கும், இப்போ வரேன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் என்ன செய்யலாம், அப்படி நிறுத்தி வைக்கலாம், இல்லைன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கூப்பிடலான்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அவன் எதுவுமே நினைக்கல. அவன் பேசாமல் என்ன செய்ய சந்தோஷத்தோடு அவர் கூடவே நடந்து பேசிக்கிட்டே போகிறான் பாருங்க. அப்போ தான் ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு. எனக்கு அருமையானவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான இந்த ரட்சிப்பு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வருது. இதை நீங்கள் இந்த சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதுக்கு யாரும் உங்களுக்கு தடையே கிடையாது. அம்மா தடை கிடையாது, அப்பா தடை கிடையாது, புருஷன் தடை கிடையாது, இன்னும் மனைவி தடை கிடையாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் தடை கிடையாது. இயேசுடைய அன்பை மாத்திரம், இயேசுடைய அந்த கிருபையை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள். அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவை தன் ஜீவனையே கொடுத்தார். நமக்காக, நம்ம பாவம் செய்ததுக்காக, நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக அவர் தரித்திரரானார். நான் ஒரு சகோதரனோட பேசிகிட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு விதமாக அந்த மகனோடு பேச உதவி செய்தார். ஒரு மனுஷன் ஏழையாக பிறக்கிறது பாவம் அல்ல. ஆனால் அவன் ஏழையாகவே வாழ்ந்து அவன் ஏழையாகவே மரிப்பானால் அது நிச்சயமாக அது ஒரு பாவம்தான். ஏன்னா ஆண்டவராக இயேசு நமக்காக இந்த பூமியில் அவர் தரித்திரரானார். நமக்காக அவர் தரித்திரராக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி நமக்காக இன்றைக்கும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படியானா நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போமானால் இந்த பூமியில் நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு விலகி நம்ம அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எந்த பாவமாக எது நமக்கு பலவீனமாக இருக்கிறதோ, எந்த குறைவுகள் நம்ம வாழ்க்கையில் காணப்படும், அதிலிருந்து நம்ம விலகி நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், நல்ல பாதுகாப்பை கொடுக்கிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆசீர்வாதம் உங்களையும் என்னையும் தேடி வரும். ஆகவே இன்றைக்கு நம்ம இந்த ரட்சிப்பை சுதந்திரமாக்கி கொள்வோம். இந்த ரட்சிப்பு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த ரட்சிப்பை தேவன் அனுப்புகிறார். ஹல்லேலூயா! தேவனை அனுப்புகிறார். அதுதான் அவர் சொல்கிறார், தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையா, அல்ல ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறாங்களா, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படவே செய்யாதீங்க. நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், இந்த ரட்சிப்பை மீண்டுமாக நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். என் பிள்ளை ரட்சிப்பிலிருந்து பின்மாற்றத்தில் இருக்குது. என் கணவர் ரட்சிப்பிலிருந்து பின்மாற்றத்தில், என் மனைவி இந்த ரட்சிப்பிலிருந்து, இந்த வீட்டில் சமாதானம் இல்லையே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, ஆமாண்டவரே எல்லாரை போல் நாங்கள் ஆசீர்வாதமாக இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீங்களா? இன்றைக்கு அவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை. என்னிடத்தில் ஆண்டவர் அப்படி தான் பேசினார். நான் 8 மணி நேரம் ஆண்டவரோடு நான் போராடினேன். நான் ஒரு வாலிப, நான் ரொம்ப பெரிய பாவங்கள்லாம் செய்த எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் அவர் சொன்னார், முதல்ல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் அவர் அதைத்தான் அவர் எதிர்பார்க்குறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், உடனே அவரிடத்துல உன் பாவங்களை எனக்கு அறிக்கையிடுன்னு சொன்னார். நான் கேட்குறேன் அவர்கிட்ட, நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் 7ஆம் கிளாஸில் நான் ஒரு சிறிய தவறு செய்தது ஆண்டவர் உணர்த்தினார். அதை ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு பிற்பாடு தான் அவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அழகாக பேசினார். அவருடைய வார்த்தையின் மூலம், சங்கீதம் 32:8 மூலம் என்னோடு பேசினார். அன்றைக்கு என்னை அவருடைய பிள்ளையாக இந்த வார்த்தையின் மூலம் என்னை வழி நடத்தின தேவன் இன்றைய வரைக்கும் என்னை கைவிடாமல் அழகாக நேர்த்தியாக அவரே என்னை நடத்துகிறார். அவரே என்னை தூக்கி சுமக்கிறார். எத்தனை அலைச்சல்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை கண்ணீர்கள், அதன் எல்லாவற்றிலும் மத்தியிலும் அவர் மிகவும் அழகாக நேர்த்தியாக, ஒன்றுக்கும் கவலைப்படாதம்மா, நான் உன் கூடவே இருக்கிறேன், ஒன்று அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க ஒன்று சொல்லலை, ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி அது என்ன தான் தாக்குது, நீ பயப்படாத, நீ போய்கிட்டே இரு, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்துக்கிட்டு போய்கிட்டே இருனார்.
அவனுடைய கிருபையினால் கணவர் இறந்து 4 வருடங்கள் ஆகிறது. இன்று வரையிலும் நான் அவங்க இருந்த நாட்களில் செய்த ஊழியங்களை விட இந்த நாட்களில் தேவன் அதிகமான ஊழியங்களை செய்ய, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு செய்ய, நல்ல ப்ராக்டிக்கலான என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தோடு செய்ய தேவன் எனக்கு உதவி செய்து வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி எப்பவும் நம்மை உணர்ந்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுவது தேவனாலே கூடும். அது ஒருவேளை மனுஷரால் இது கூடாதது, ஆனால் தேவனாலே எல்லாமே கூடும். உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வாழ்க்கையிலேயே உங்களால் அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்த முடியவில்லையா, ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பில் நடக்க முடியலையா, தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும். ஆண்டவரே, பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே, நான் பாவ வாழ்க்கைக்குள்ளே நான் போகவே கூடாது. என் சிந்தையால் கூட நான் பாவம் செய்யக்கூடாது, என் பார்வையால் நான் பாவம் செய்யக்கூடாது. ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் நடத்தைகள் எல்லாம் உமக்கு பிரியமானதாக இருக்கணும். சங்கீதக்காரர் எவ்வளோ அழகாக அந்த 150 சங்கீதத்திலையும் அநேக பிள்ளைகள் அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக எழுதியிருக்கிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நான் உமக்கு பிரியமான வழியில் நடக்க என்னை வழி நடத்தும் போதியும் என்று சொல்லி என்ன நல்ல வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மை நடத்துகிறார் பாருங்கள். இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவனாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் பிள்ளை தாழ்ச்சிகளை, மலடிகளை எல்லாம் பிள்ளை தாழ்ச்சியாக மாற்றுகிற தேவன். ஐஸ்வர்யவான்களை ரட்சிப்புகள் நடத்துவதோடு மட்டும் அல்ல, குழந்தை இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அங்கே ஒரு அருமையான மகள் சகரியா எலிசபெத், அந்த மகள், இன்னும் நிறைய மலடிகள் என்கிற பட்டியலில் நிறைய பிள்ளைங்க பேர். ஆனால் யாருமே மலடியாக இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் குடும்பங்களில் அல்லது உங்களுடைய பிள்ளைகளில் யாருக்காக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தான் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. எல்லாம் தேவனால் எல்லாம் கூடும். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17-18 வசனமும் இவ்விதமாக நல்ல ஒரு அருமையான வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்து வந்திருக்கிறார். எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை தேவனால கூடாது ஒன்று உண்டோ என்று சொல்லி நிறைய இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 27வது வசனத்திலேயே, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா, குடியா, ஒரு தாய் இன்னும் கதறி கொண்டிருக்கிறாங்க, கேட்குறாங்க, ஐயோ என் பிள்ளை ஞானசானம் எடுத்த பிள்ளை பின்மாற்றத்தில் போயிட்டானே, என் பிள்ளைய என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி கதறாங்க. நிச்சயமாக தேவன் அந்த பிள்ளையை கொடுப்பார். அல்லேலூயா. திருப்பி தருவார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான பிள்ளைகள், இந்த 2 காரியத்துக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அந்த ரட்சிப்புக்காக, யாரெல்லாம் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்களோ அவங்க திரும்பி வந்து தேவனாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில் காத்துருங்க, பொறுமையாய் காத்துருங்க. அதுபோல் குழந்தை பாக்கியம், இந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போமா, கண்களை மூடிக்கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு யாரும் மத இதுகள்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆண்டவரே என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும், என் பிள்ளை எதிர்காலம் வாழ்க்கை அவருடைய காலங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் கணவரை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தில் என்னுடைய சகோதரனை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேதனையை உண்டாக்குற பிள்ளைகளாக இருக்காங்க, இன்றைக்கு தேவன் அந்த ரட்சிப்பை அவர்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். அது மாத்திரம் அல்ல, குழந்தை பாக்கியம். யாருக்கெல்லாம் நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி காத்திருக்கிறீங்களோ தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். தேவனாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கண்களை மூடிக்கொள்வோம். தகப்பனே, இந்த நல்ல அருமையான தகப்பனே, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக எந்தெந்த இடங்களில் இருந்தெல்லாம் இந்த செய்திகளை பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை உயிர்ப்பிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கருத்தாய் நான் ஜெபிக்கிறேன்.
தேவனால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். முழங்கால்கள் யாவும் உமக்கு முன்பதாய் முடங்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே இந்த நாளிலே மாம்ச பிரகாரமாய் வாழ்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி. எந்தெந்த குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறார்களோ, கணவன் மனைவி ஆண்டவரே தகப்பனே உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் ஆமாண்டவர் சபைகளிலே கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீர் உம்முடைய அதிசயங்களை விளங்க பண்ணுவீராக ராஜா. நீர் அப்படி செய்கிற தேவனாயிருக்கிறீர், உமக்கு நன்றி. மாத்திரமல்ல, குழந்தை பாக்கியத்துக்காக கண்ணீரோடு கூட நிந்தையோடு கூட அவமானத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவரை இவர்களுடைய விசுவாசத்தின்படி இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு இவர்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து நீர் இவருடைய குடும்பத்திலே நீர் அதிசயங்களை செய்ய போகிறீர், உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கே அந்த அதிசயங்களை நீர் செய்கிறதற்காய் நன்றி 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 அப்பா. உங்க கிருபைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல ஜீவனுள்ள சாட்சிகளை எங்கள் மத்தியில் நீர் அனுப்ப போகிறீர், உமக்கு நன்றி. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you all. Amen.